எப்படி ஒரு அவுட்புட் டெர்மினல்ல இன்புட் யூசர் வந்து இன்புட் குடுக்கறதுன்னு எப்படி குடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஸ்கேன்எஃப் ஃபங்ஷனை யூஸ் பண்ணணும். ஸ்கேன்எஃப்ல ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு, அதுக்குள்ள நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோமோ, அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆம்பர்சண்ட் போட்டுட்டு, நம்ம எந்த வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, அந்த வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செமிகோலன் குடுத்துக்கணும். ஸோ, அத நம்ம எப்படி வந்து கோட் பிளாக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ, நான் ஒரு ஏஜ்ன்ற வேரியபிள் நேம யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்ஷன்ல என்டர் யுவர் ஏஜ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஏன்னா, அவுட்புட் டெர்மினல்ல என்ன பண்றதுன்னே தெரியாது யூசருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ இப்படி பிளாங்கா பிளிங்க் ஆயிட்டு இருந்ததுன்னா, யூசருக்கு வந்து தெரியாது என்ன பண்ணணும்னு. அதுக்காக தான் நம்ம அந்த டெக்ஸ்ட்ட வந்து குடுக்குறோம். இந்த மாரி குடுக்கறதுனால, அவுட்புட் டெர்மினல்ல யூசருக்கு என்ன பண்ணணும்னு தோணும். என்டர் யுவர் ஏஜ் குடுக்கறதுனால, ஏஜ் தான் டைப் பண்ணணும்னு யூசருக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் ஃபங்ஷனை யூஸ் பண்ணணும். ஸ்கேன்எஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்றது ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்ப நம்ம என்ன இன்டிஜர் டேட்டா டைப்பை வந்து டேட்டா டைப்பை யூஸ் பண்றோமோ, அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட் போட்டுட்டு, எந்த வேரியபிள் நேம்ல நம்ம வேல்யூவ ஸ்டோர் பண்றோமோ, அத குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்ஷன்ல நம்ம அவுட்புட் டெர்மினல்ல இன்புட் குடுத்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்ஷனை யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஏஜஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம எந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ இப்போ என்டர் யுவர் ஏஜ்ன்னு கேட்குது. நான் 21ன்னு கொடுக்குறேன். ஸோ ஏஜ் இஸ் 21ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது.